வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல கரகரன் வாழைப்பூ வடை பண்ணலாமா? இதை எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா, இந்த வாழைப்பூ வடையில வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடையாதுங்க. ஆனா பயங்கர டேஸ்டியா இருக்கும். வாழைப்பூக்குள்ள இருக்கிற அந்த நரம்பு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த கவரை மறக்காம நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூ ஆரம்பிக்கலாம். வாழைப்பூ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் கடலைப்பருப்பை 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. ஊற வச்ச கடலைப்பருப்புல தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு கைப்பிடி மட்டும் தண்ணி எடுத்து வச்சிடுங்க. அதுக்கப்புறம் மீதி கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு, எடுத்து வச்ச ஒரு பிடி கடலைப்பருப்பு ஒன்னா சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, மிளகாய் பொடி, ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடிப்பொடியா நறுக்கின 1 கப் அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம அரைக்கணும். அப்பதான் உதிரியா வரும். உதிரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துட்டு கையில வச்சு தட்டிட்டு சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்தீங்கன்னா வாழைப்பூ வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.